நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய 10வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அவங்க என்ன பண்ணாங்க? பாகால்களை சேவித்தார்கள். அறியாத சந்ததி. ஏன் அறியல தெரியுமா? அறிவிக்கல. எதுக்காக கர்த்தர் அந்த பஸ்காவை இதை நினைச்சுக்கோ, அந்த யோர்தானை கடக்கும் போது இதுல கல்லை வச்சுட்டு போ, ஏன் நாளைக்கு சந்ததிக்கு சொல்லிக் கொடு, இந்த பிரமாணத்தை சொல்லிக் கொடு. அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல. இவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்ட பிறகு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையையும், அதாவது நம் தேவனையும் நமக்கு தேவன் என்னென்ன செய்தார் என்பதையும் நம் தலைமுறைக்கு நாம சொல்ல தவறுனா தலைமுறை ட்ராக் மாறும், வேற ஒன்றை சேவிக்க ஆரம்பிக்கும். இது பைபிள் தெளிவாய் நமக்கு வார்ன் பண்ணுது.